இன்னைக்கு ஏப்ரல் 1 உலக முட்டாள்கள் தினம். நம்ம வல்கர் வாரிஸ் ரொம்ப உகதமான நாள். நம்ம ஆதவன் அண்ணன் நேத்தே ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்குது. அண்ணே இது ரொம்ப பழைய RSS டெக்னிக்னு. வட இந்தியாவில தான் இந்த RSS ஆளுங்க வந்து ட்ரெயின் முன்னாடி இஸ்லாமியர்கள் மாதிரி தொப்பி போட்டு நின்றுட்டு கல்ல விட்டு எரிஞ்சிட்டு சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில் விசாரிச்சு பார்த்தா அது அவங்க ஆளாக தான் இருக்கும். இதையானே நீ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க? ரொம்ப பழைய ஆதி காலத்து டெக்னிக்னு. நீ 50-60 பேர் RSS கேண்டிடேட்டை நிப்பாட்டும் போதே நினைச்சேன்னு கண்டிப்பா இந்த டெக்னிக் எங்கேயாச்சும் ஃபாலோ பண்ணுவேன்னு. ஆனா திஸ் இஸ் டூ ஏர்லின்னு. நேற்று இந்த 30 நிமிஷம் CCTV ஃபுட்டேஜா உடனே காமிச்சு சும்மா மாஸ் பண்ணிட்டேனே. அப்போ கரூர் ஸ்டாம்பேட்ல உங்களுடைய ட்ரோன் ஷாட்டு, உங்க கேரவேனை சுத்தி இருந்த CCTV கேமரா ஃபுட்டேஜ், உங்க கேரவேனுக்குள்ள இருக்க ஃபுட்டேஜ் இதேமான செந்தில் பாலாஜி என்ன வந்து டிலீட் பண்ணிட்டாரு. தேர்தலில் வந்துட்டு திமுகவுக்கு நிறைய வேலை இருக்குன்னு, எங்களுக்கு திருவிழா மாதிரி நாங்கள் செஞ்ச அச்சீவ்மெண்ட்ஸ், அடுத்த வளர்ச்சி திட்டங்கள் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட சேர்க்கலான்னு பார்த்தா குறுக்கால மறுக்காலம் இப்படி நடந்துட்டு இருக்கேன்னு. எப்படியும் நான் சொன்னது மாதிரி 50-500 ஆக்கி இந்த சிம்பத்தி ஓட்டு கிரியேட் பண்ணுறதான் உன்னோட ஸ்ட்ராட்டஜின்னு தெரிஞ்சு போச்சு. மக்கள் முட்டாள் இல்லைன்னு, மக்கள் ஏமாற மாட்டாங்க. ஓகே, ஆக்சுவலாக எனக்கு புரியல, எனக்கு கோவம் தான் வருது. எதுக்கு அழகான ஒரு ஜீவனை போய் ஒரு கேடு கெட்ட ஒரு அசிங்கமான ஒரு அருவறுப்பு தக்க ஒரு நபரோட கம்பேர் பண்ணுறீங்க? நாய்கள் எவ்வளோ நன்றி உள்ளது. நாய் வந்து ஒரு அழகான ஒரு ஜீவன், நன்றி உள்ள ஒரு ஜீவனுங்க. அதை போய் அந்த ஜூலி கூட கம்பேர் பண்ணி வீடியோஸ் பண்ணுறீங்களே. ஹாய் கைஸ், இன்னைக்கு ஏப்ரல் ஃபூல்ஸ் டே. ஸோ ஒரு விஷயத்த நான் சொல்கிறதுக்கு ரொம்ப கேவலப்படுறேன். ஏன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபூல் இன் த வேர்ல்டு நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். ஏன்னா அதுதான் நம்ம ஜூலி அக்கா. ஆதவன்னா அவங்க அம்மா வந்து ஜாதி பிரச்சனையால் இறந்து போயிட்டாங்க. இறந்து போய் அதுக்கு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு, சரியா? அண்ட் அங்கே பாட்டில் வீசப்பட்டு பெண்கள் அதனால் அடிபட்டிருக்காங்க. அதுக்கும் ப்ரூஃப் இருக்குது. அந்த ப்ரூஃப் பார்த்து போலீஸ் வந்து அந்த 2 நபர்களை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி நீ வந்து ஒரு சிம்பத்தி ஓட்டுக்காக பண்ண விஷயம்னு சொல்ல முடியும்? பெரம்பூருக்கு வரேன்னு சொன்னேன், அங்கே நீ வரவே இல்லை. நீ வந்து இப்படி ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு பேசுகிறதுக்கு பதிலாக பெரம்பூருக்கு மாஸ்க் போடாமல் வா. ஆக்சுவலாக பிக் பாஸில் நீ ஒரு காரியம் பட்டு வெளியே வரும்போதே உன்னெல்லாம் கல்லில் அடித்தாங்க. அது வந்து நீ பிக் பாஸில் பண்ண பித்தலாட்டத்துக்கு. இப்போ உன்னை எதால் யார் அடிக்க போகிறான்னு தெரியலையே. எப்படி இதுலேருந்து மீண்டு வர போகிறேன்னு சத்தியமாக தெரில ஜூலி. உன்னை வந்து கடவுள் தான் காப்பாற்றணும்னு நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். பாய். குட் ஃப்ரைடேக்கு சர்ச்சுக்கு போயிட்டு கடவுளே எனக்கு நல்ல புத்தி கூடன்னு வேண்டு.